ராமசாமி கூறியது இவ்வளவு பேர் பாராட்டுகிறார்கள். பலதரப்பட்டவர்கள் பாராட்டுகிறார்கள். நம்பிக்கையாளர்களாக இருக்கிறவர்கள் பாராட்டுகிறார்கள். பக்தி நிறைந்தவர்கள் பாராட்டுகிறார்கள். என்னுடைய கருத்திற்கு மாறானவர்கள் கூட என்னை பாராட்டினார்கள். இதுவரை என்னை எல்லோரும் வைது கொண்டிருந்தார்கள். எல்லோரும் என்னை தாக்கிப் பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு அவர்கள் எல்லோரும் என்னை பாராட்டக்கூடிய அளவிற்கு வந்துவிட்டார்களே என்று சொல்லும்பொழுது எனக்கு என் மீதே ஒரு சந்தேகம் ஏற்பட்டு விட்டது என்றார். தொடர்ந்து காணொளியை பார்ப்பதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும். நன்றி. இனி காணொளி. மேலும் ராமசாமி தன் பேச்சில் கூறியது எனக்கு என் மீதே ஒரு சந்தேகம் ஏற்பட்டு விட்டது. என்ன அந்த சந்தேகம் என்று சொன்னால் நாம் ஒருவேளை கொள்கையிலிருந்து வழுவிக் கொண்டு இருக்கின்றோமா? நழுவிக் கொண்டிருக்கின்றோமா? அல்லது நாம் ஏதாவது கொஞ்சம் விட்டுக் கொடுத்து விட்டோமோ என்று ஒரு சந்தேகம் எனக்கு வந்தது. கொஞ்சம் சுதாரித்து கொண்டேன். இல்லை இல்லை, நாம் ஒருபோதும் அப்படி ஆவதற்கு வாய்ப்பே இல்லை. நாம் சமரசம் செய்து கொள்ளக் கூடிய சூழ்நிலையே கிடையாது நம் வாழ்நாளில். எப்போதும் சமரசம் செய்து கொண்டதில்லை. அப்படி இருக்கும் பொழுது எப்படி இவர்கள் நம்மை பாராட்டுகிறார்கள் என்றால் அவர்களுடைய அறிவுத் திறனும் புரிந்துகொள்ளக்கூடிய ஆற்றலும் இப்பொழுது வளர்ந்திருக்கிறது என்று அதற்கு பொருள். அதற்காக நான் மிகவும் மகிழ்ச்சியடைகிறேன். ஜூன் 5, 24 விடுதலை 90 ஆம் ஆண்டு தொடக்க விழா சந்தா வழங்கும் விழாவில் ராமசாமி சொன்னது என வீரமணி சொன்னது. பகுத்தறிவாதி ராமசாமி தனக்கு கிடைக்கும் பாராட்டுக்கள் அதிகரிப்பதால் 2 கேள்விகள் அல்லது சந்தேகங்களை எழுப்புகிறார். அவை யாவை என்றால் தான் போலி பகுத்தறிவாதி ஆகிவிட்டோமா, அதனால் தன்னை மக்கள் ஆதரிக்கிறார்களா அல்லது மக்கள் அறிவு மேம்பட்டுவிட்டதா என கேள்வி எழுப்பி தான் அசல் பகுத்தறிவாதியாக தான் இருக்கிறோம். தான் உட்பட தங்கள் இயக்க ஆட்கள் எவர் மீதான பகுத்தறிவிலும் தமக்கு சந்தேகமில்லை. தங்கள் பகுத்தறிவு பேச்சை கேட்டு கேட்டு மக்களின் அறிவு தான் மேம்பட்டுள்ளது என புலகாங்கிதம் அடைகிறார். ராமசாமி கூறியது சரியா என சரி பார்ப்போம். ஏனெனில் தப்புந்தவருமாக பேசுவது ஒன்றும் ராமசாமியின் வாய்க்கு புதிதில்லையே. ஒரு உதாரணத்திற்கு கிறிஸ்தவர்கள் ராமசாமி காலத்தில் எப்படி இருந்தார்கள், அவர்களிடம் ராமசாமி எப்படி பகுத்தறிவை காட்டினார். இன்றைக்கு வீரமணி காலத்தில் கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கிறார்கள், அவர்களிடம் பகுத்தறிவை வீரமணி எப்படி காட்டுகிறார் என பார்ப்போம். ராமசாமி கூறியது கத்தோலிக்க பெரியார்கள் என்கிற தலைப்பில் எழுதப்பட்ட தலையங்கத்திலிருந்து. இப்பொழுது நமது இயக்கத்தை பகிரங்கமாக எதிர்க்கப் புறப்பட்டிருக்கின்றவர்கள் கத்தோலிக்க கிறிஸ்தவ பாதிரிமார் களேயாவார்கள். இவர்கள் நமது இயக்கத்தை கண்டு பயந்து இப்பொழுது நமது இயக்கத்தையும் குடி அரசையும் எதிர்க்கப் புறப்பட்டிருப்பதன் காரணம் நமக்கு விளங்கவில்லை. சமீபத்தில் கோயம்புத்தூர் ஜில்லாவில் உள்ள கத்தோலிக்கர்களுக்கெல்லாம் அந்த மதகுருவாகிய மேற்றிராணியார் என்பவர் குடி அரசிலும் சுயமரியாதை இயக்கத்திலும் யாரும் சம்பந்தம் வைத்துக் கொள்ளக்கூடாது, குடி அரசு வரவழைத்து படிப்பவர்கள் 15 நாட்களுக்குள் அதை நிறுத்தி விட வேண்டும் என்று ஒரு சுற்று தரவு அனுப்பி 15 நாட்களில் குடி அரசை நிறுத்தாதவர்களை ஜாதிப்பிரஷ்டம் செய்து விட்டதாக கூறப்படுகிறது. சென்ற அக்டோபர் 30, 1932 இல் திருச்சியில் நடந்த கத்தோலிக்க வாலிபர் மகாநாட்டில் சுயமரியாதை இயக்கத்தை கண்டிப்பதாகவும் வாசக சாலைகளிலும் பொதுமேடைகளிலும் பத்திரிகைகளிலும் இவ்வியக்கத்தை எதிர்த்து பிரசாரம் பண்ண வேண்டும் என்றும் தீர்மானித்திருக்கின்றார்கள். இவ்வாறு பாதிரிமார்களும் அவர்களுடைய பக்தர்கள் சிலரும் செய்யும் வீண் மிரட்டலைக் கண்டு நமது இயக்கமோ குடி அரசோ சிறிதும் அஞ்சப்போவதில்லை. சைவப் பெரியார்கள் செய்த எதிர்ப்பிரசாரத்தை விட, வைணவப் பெரியார்கள் செய்த எதிர்ப்பிரசாரத்தை விட, காங்கிரஸ் பெரியார்கள் செய்த எதிர்ப்பிரசாரத்தை விட கத்தோலிக்க பெரியார்கள் ஒன்றும் அதிகமான எதிர்ப்பிரசாரம் பண்ணி விடப்போவதில்லை.
மதக் கட்டுப்பாடுகளினாலும் மதகுருமார்களாலும் தங்கள் அறிவும் சுதந்திரமும் செல்வமும் பாழாகின்றன என்ற உணர்ச்சி பெற்ற மக்களை சுயமரியாதை இயக்கத்தோடு சம்பந்தம் வைத்துக் கொள்ளக் கூடாது என்று சொல்லுவதனாலோ குடி அரசை படிக்க கூடாது என்று கூறுவதனாலோ அடக்கி விட முடியாது என்று எச்சரிக்கின்றோம். இனி எந்த விதமான பிரசாரம் செய்தாலும் ஜாதி பகிஷ்காரம் மத பகிஷ்காரம் போன்ற பூச்சாண்டிகளை காட்டினாலும் பகுத்தறிவுடைய மக்களை பயமுறுத்த முடியாது. ஜாதியும் வேண்டாம் மதமும் வேண்டாம் என்று சொல்லும் சுயமரியாதை இயக்கத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள் குடி அரசை படிப்பவர்கள் ஜாதி பிரஷ்டத்திற்கும் மதப் பிரஷ்டத்திற்கும் அஞ்சுவார்களா? ஆகையால் கத்தோலிக்க பெரியார்களின் மிரட்டலும் ஆர்ப்பாட்டமும் வீண் என்பதை எடுத்து காட்ட விரும்புகிறோம். குடி அரசு தலையங்கம் நவம்பர் 6, 1932. ஈ.வே. ராமசாமியின் தலையங்கத்தில் கிறிஸ்தவர்கள் நடந்து கொண்டுள்ள முறைகளின் மூலம் அக்கால கிறிஸ்தவம் எப்படி இருந்தது, அவர்களிடம் ஈ.வே. ராமசாமியின் பகுத்தறிவு எப்படி வேலை செய்தது என பார்த்தோம். அதேபோல் கி. வீரமணி காலத்தில் கிறிஸ்தவர்கள் தீக்க ஆசாமிகளிடம் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என பார்ப்போம். கழகத்தின் அசையும் சொத்துகள் செல்வம் போன்றவர்கள். அசையா சொத்து கழகத்தின் அசைக்க முடியாத கொள்கைகள் என்கிற தலைப்பில் 17 செப்டம்பர் 21 நாள் விடுதலையில் வந்த செய்தியில் கி. வீரமணி கூறியது இன்றைக்கு பார்த்தீர்களேயானால் பாதிரியார்கள் பெரியார் பிறந்த நாள் விழாவினை கொண்டாடுகிறார்கள். 2 நாள்களுக்கு முன்பு வாஷிங்டனில் உள்ள பாதிரியார் அவர்கள் எனக்கு நீண்ட கடிதம் எழுதியிருக்கிறார். அன்புராஜ் அவர்கள் அந்த கடிதத்தை எடுத்துக் காட்டினார். அதேபோன்று நேற்று கூட திருச்சியில் பாதிரியார்கள் 7 பேர் என்னை பார்க்க வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த அளவிற்கு யாரும் விரோதிகள் அல்ல இந்த கொள்கைக்கு என கி. வீரமணி கூறி இருந்தார். ஆக கிறிஸ்தவம் ஈ.வே. ராமசாமி காலத்திலிருந்து கி. வீரமணி காலத்தில் முற்றிலும் மாறுபட்டுள்ளது என அறிய முடிகிறது. ஈ.வே. ராமசாமியால் நடத்தப்படும் குடி அரசு பத்திரிகையையே புறக்கணிக்க வேண்டும் என சொன்ன கிறிஸ்தவம் இன்றைக்கு ஈ.வே. ராமசாமியின் பிறந்த நாளில் பங்கேற்கிறார்கள். ஆக இந்த வித்தியாசத்தை பார்க்கிறபோது ஈ.வே. ராமசாமிக்கு எழுந்த சந்தேகம் போன்றே நமக்கும் சந்தேகம் ஏற்படுவது இயல்பு தானே. ஈ.வே. ராமசாமி புத்தியில் சிந்திப்போரின் பகுத்தறிவு இன்றைக்கு பிழை நிரம்பியதாக ஆகி விட்டதா? அதன் காரணமாக மதவாதிகள் தீக்க வினருக்கு அனுசரணையாக இருக்கிறார்களா அல்லது கிறிஸ்தவர்கள் பகுத்தறிவாதிகளாகிவிட்டார்களா? ஈ.வே. ராமசாமியும் இதே கேள்வியை எழுப்பி பிழையான பதிலை தந்தார். எப்படி இவர்கள் ஆத்திகர்கள் நம்மை பாராட்டுகிறார்கள் என்றால் இவர்களுடைய அறிவு திறனும் புரிந்துகொள்ளக்கூடிய ஆற்றலும் இப்பொழுது வளர்ந்திருக்கிறது என்று அதற்கு பொருள் என்றார் தனக்கு பெருகிய ஆதரவை கண்டு. நிச்சயம் இவை பிழையான பதில்தான். ஈ.வே. ராமசாமி தம் அறிவு கொண்டு சிந்தித்து பெறாத சரியான பதிலை நாம் தருகிறோம். கிறிஸ்தவர்கள் விஷயத்தில் தீக்க ஆசாமிகள் போதிய பகுத்தறிவை காட்ட தவறினார்கள். அதனால் தான் கி. வீரமணிக்கு ஆதரவு பெருக்கெடுத்து ஓடுகிறது என்பதே கசப்பான உண்மை. அதனால் தான் எந்த ஈ.வே. ராமசாமியை எதிர்த்தார்களோ அந்த ஈ.வே. ராமசாமியின் பிறந்த நாளுக்கு கி. வீரமணியிடம் வாழ்த்து சொல்கிறார்கள். இன்றைக்கு ஈ.வே. ராமசாமியின் புத்தியில் சிந்திப்போர் கிறிஸ்தவர்களிடம் சரியாக பகுத்தறிவை காட்டவில்லை. அதனால் கிறிஸ்தவர்கள் பாராட்டு பத்திரம் தருகிறார்கள் என்கிற நம் குற்றப்பத்திரிகை சரியா? ஆதாரம் என்ன? கிறிஸ்தவர்கள் ஈ.வே. ராமசாமி காலத்தில் இருந்தது போல் தான் இன்னும் சொல்லப்போனால் அதையும் விட அதிக மதப்பற்றாளர்களாக மாறி இருக்கிறார்கள். இந்து மதத்திலிருந்தபோது பிராமணாள் என்கிற வார்த்தையையே உபயோகிக்க அச்சப்பட்டவர்கள் கிறிஸ்தவத்திற்கு மாறிய பின் கிறிஸ்தவ பிராமணாள் என தைரியமாக சர்வ சாதாரணமாக புலங்குகிறார்கள். அயேர் என துணிச்சலாக தங்கள் பெயருக்கு பின்னால் போடுகிற கிறிஸ்தவர்களையும் பார்க்க முடிகிறது. அமாவாசையன்று கூட்டம், பழனி பாதயாத்திரை போல் வேளாங்கண்ணி பாதயாத்திரை, பௌர்ணமி கிரிவல நாளன்று சிறப்பு ஆராதனை, சிவராத்திரியன்று ஈஷாவுக்கு போட்டியாக சிறப்பு திருவிழா, பிள்ளையார் சிலை பால் குடித்தது என்பது போல் இயேசு சிலை கண்ணீர் வடித்தது என ஈ.வே. ராமசாமி காலத்தில் இல்லாத புது புது வியாதியெல்லாம் கிறிஸ்தவர்களுக்கு இன்றைக்கு வந்துள்ளது. செத்தவர் இயேசுவை போல் உயிர்தெழுவார் என நம்பி பிணத்தை வைத்து கொண்டு பாதிரியை அழைத்து ஜெபிக்கிறார்கள்.
இது தான் இன்றைய கி வீரமணி காலத்து கிறிஸ்தவமாக உள்ளது. எல்லாவற்றுக்கும் மேலாக தினசரியை திறந்தாலே பாதிரிகளின் மதப் போதகர்களின் பாலியல் குற்றங்கள். அனாதை இல்லம் நடத்தி இன்னும் பயங்கர கொடுஞ்செயல்கள். ஈ. ராமசாமி காலத்தில் கிறிஸ்தவர்கள் 8 அடி பாய்ந்தார்கள் என்றால் இன்றைக்கு 16 அடி பாய்கிறார்கள் என சொல்லலாம். அதனால் கி வீரமணியின் பகுத்தறிவும் 16 அடி பாய வேண்டாமா கிறிஸ்தவர்களுக்கு நிகராக. ஆனால் 8 அடி என்பது பின்னோக்கி 4 அடிக்கும் 2 அடிக்கும் பாய்ந்து கடைசியில் பாயவே பயந்து பதுங்குவதாக தானே பார்க்க வேண்டியுள்ளது. மேற்கண்ட நாம் குறிப்பிட்ட கிறிஸ்தவ மூடநம்பிக்கைகளை எல்லாம் ஈ. ராமசாமி புத்தியில் சிந்திக்கிற கி வீரமணி நேர்மையாக சாடி இருந்தால் ஈ. ராமசாமியின் பிறந்த நாளை எந்த பாதிரியாவது கொண்டாடி இருப்பாரா? தீக்க ஆசாமிகள் கிறிஸ்தவர்களிடம் நெகிழ்வு தன்மையுடன் இருக்கிறார்கள். அதனால் அவர்கள் நன்றியாக இருக்கிறார்கள் என்பது தான் உண்மை. அதனை நெகிழ்வுதன்மை எனச் சொல்வதை விட தீக்க ஆசாமிகளின் பகுத்தறிவில் விழுந்த ஓட்டை எனச் சொல்லலாம். ஆனால் பகுத்தறிவில் விழுந்த இந்த ஓட்டையை புரிந்து கொள்கிற அறிவுத்தன்மை இல்லாமல் இவர்கள் பகுத்தறிவாதியான தங்களை பாராட்டுகிறார்கள் என்றால் அவர்களுடைய அறிவுத் திறனும் புரிந்துகொள்ளக்கூடிய ஆற்றலும் இப்பொழுது வளர்ந்திருக்கிறது என்று அதற்கு பொருள் என அரைவைக்காட்டுதனமாக கருத்துரைத்திருக்கிறார். சென்ற 2021ஆம் சட்டமன்ற தேர்தலில் தி.மு.க.வின் வெற்றியை பார்த்து ஜார்ஜ் பொன்னையா என்கிற பாதிரி சொன்னது சட்டமன்ற தேர்தலில் தி.மு.க பெற்ற வெற்றி கிறிஸ்தவர்கள் போட்ட பிச்சை என. காணிக்கை என சொல்லி இருந்தால் கூட கௌரவமான வார்த்தை என கூறலாம். பிச்சை என தரந்தாழ்ந்து பேசியதையும் கேட்டும் கூட கேட்காத மாதிரி போனால் இவர்களையெல்லாம் பகுத்தறிவாதியாக எவர் மதிப்பார்? திமுகவினரின் வெற்றி பெரும்பான்மை சமூகம் போட்ட பிச்சை என ஒரு இந்துத்வாவாதி கூறியிருந்தால் கி வீரமணி வானுக்கும் பூமிக்குமாய் குதித்திருக்க மாட்டார். கிறிஸ்தவம் என்றால் ஏன் குதிக்க மறுக்கிறார்? இந்த அறிவு குறைபாடு தான் போலி பகுத்தறிவு, போலி நாத்திகம். இந்த போலித்தன்மைக்கு பரிசாக தான் ஈ. ராமசாமியின் பிறந்த நாளுக்கு கிறிஸ்தவ மதவாதிகள் வாழ்த்து தெரிவிக்கிறார்கள். இந்த கேவலத்தை அந்த நாளில் ஈ. ராமசாமியும் உணர்ந்திருக்கவில்லை. இன்றைய நாளில் கி வீரமணியும் உணரவில்லை. சொந்த புத்தியில் சிந்தித்தால் ஒரு வேளை தம் போலி பகுத்தறிவை உணர்ந்து திருந்த வாய்ப்பு இருக்கலாம். ஆனால் ஈ. ராமசாமியின் புத்தியில் சிந்திப்பதால் ஈ. ராமசாமியை உயிர்த்தெழுந்து வந்து மண்டையில் 4 போட்டு திருத்தினால் தானுண்டு. இல்லையேல் மடையர்களாக தான் போலி பகுத்தறிவாதிகளாக தான் இருப்பார்கள். கிறிஸ்தவ பாராட்டு இவ்வித காரணங்களால் போலி பகுத்தறிவாளர்களுக்கு கிடைக்கிறது என்றால் இஸ்லாமிய ஆதரவும் பாராட்டும் எதன் காரணமாக பெரியாரியவாதிகளுக்கு கிடைக்கிறதென்றால் இஸ்லாமிய பயங்கரவாதத்தினை அடிப்படையாக கொண்டு நடந்த எந்த குண்டு வெடிப்பு செய்தியையும் விடுதலை பிரசுரிப்பதில்லை, கண்டிப்பதில்லை, தங்கள் பகுத்தறிவை காட்டுவதில்லை என்கிற காரணங்களால் தான். சக பகுத்தறிவாதிகள் இஸ்லாமிய பயங்கரவாதத்தால் தாக்கப்பட்டால் கூட நவதுவாரங்களையும் மூடிக்கொள்கிற நாத்திகவாதிகளை மதவாதிகள் ஏன் ஆதரிக்க மாட்டார்கள்? ஆக நீங்கள் போலிகளாக இருப்பதால் ஆத்திகர்களின் ஆதரவு நிறையவே கிடைக்கிறது. ஈ. ராமசாமி அடிக்கடி சொல்லுவார், ஒரு பார்ப்பனர் மீதாவது எங்கள் கைப்பட்டிருக்குமா, ஒரு பார்ப்பனர்த்திக்கு எங்களால் ஊறு நேர்ந்திருக்குமா என. இதையே தான் ஈ. ராமசாமிக்கு நாம் திருப்பிச் சொல்ல வேண்டியதுள்ளது. தமிழர்களை காட்டுமிராண்டி என்றும் சனியன் என்றும் காந்தி வாழ்க என்ற காங்கிரஸ் தமிழர்களை பார்ப்பானுக்கு பிறந்தவன் என்றெல்லாம் ஈ. ராமசாமி பேசியதற்கு பதிலடியாக தீக்க பேர்வழிகள் மீனு ஒரு சுண்டு விரலாவது பட்டிருக்குமா? ஆனால் திராவிட இயக்கத்தை சேர்ந்த ஃபாரூக் இஸ்லாமுக்கு எதிராக பகுத்தறிவு பேசிவிட்டார் என உடனடியாக கொல்லப்பட்டார் இல்லையா? அந்த படுகொலையை கண்டிக்கக்கூட திராணியில்லாத தீக்க ஆசாமிகளுக்கு பாராட்டு பத்திரம் கிடைப்பதிலென்ன ஆச்சரியம்? சிறுபான்மையினரின் உள்ளம் கவர் கள்வனாக அறிவு மோசடி பேர்வழிகளாக இந்த பகுத்தறிவாதிகள் இருக்கும்போது இத்தகைய போலித்தனத்தை மதவாதிகள் இருகரம் நீட்டி வரவேற்பார்களே. அப்படித்தான் அன்றைக்கு ஈ. ராமசாமிக்கு வரவேற்பு இருந்தது, இன்றைக்கு கி வீரமணிக்கும் உள்ளது. அசல் பகுத்தறிவை காட்டினால் தான் தெரியும் தஸ்லிமா நஸ்ரினாக, சல்மான் ருஷ்டியாக, சணல் இடமருகுவாக தங்கள் நிலை மாறும் என.